1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 33 வரை. வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 24 33. சரி, முக்கியமான வசனத்தை வாசித்துறேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 26. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயப்படுவோம். இன்றைக்கு பயபக்தியும் தேவனுடைய உறவும் என்ற தலைப்பில் பேசப்படும். பயபக்தியும் தேவனுடைய உறவும். பயபக்தி முக்கியமா, தேவனுடைய உறவு முக்கியமா? எது முக்கியம்? சூப்பர். எல்லாரும் கைகளை தட்டும் அவங்களுக்காக. நிறைய பேர் வரல பாருங்க. இன்னைக்கு ஒரு சிலர் பக்தி நல்லது தான். சங்கீதத்தில் போட்டிருக்குது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறார். பக்தின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஓடக்கூடிய ட்ராக் முக்கியமானது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நல்லது தான். இந்த பக்தி அப்படின்னா என்ன? பக்தின்னா, பக்தின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு தேவனை குறித்து ஒரு புரிதல், அந்த புரிதல் மூலமா வந்திருக்கக்கூடிய ஒரு பற்று, ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அது அளவு கடந்த ஒரு மரியாதையை குறிக்குது இந்த பக்தி என்ற வார்த்தை. அளவு கடந்த ஒரு கணம், நான் இல்லை நீங்க தான் அப்படின்ற ஒரு காரியம். இங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, அப்பத்தை புசிக்கிறீங்க, திராட்சை ரசத்தை பானம் பண்றீங்க, பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையான பண்ணுங்க அப்படின்ற. பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்க எல்லாருமே இந்த திருவிருந்தப்போ வராதவங்களாம் வந்துடுவாங்க. ஏன்னா அது முக்கியமாக எடுத்துடணும். முக்கியமாக திருவிருந்தை எடுத்துடணும். எடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, நல்லது தான், திருவிருந்து ரொம்ப நல்லது தான். இங்க போட்டிருக்கு, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருக்கிறான். 2 பேரும் வெளியே வைக்கிறார்.
குற்றம் உள்ளவனா இருக்கிறான். அந்த அப்பத்து குறித்தும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போது அந்த ரசத்தை குறித்தும் நீ என்ன பார்க்குற? சரி, எல்லாமே வரும்போது அந்த அட்ராக்ஷனில் வந்துடுவாங்க. அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கையில் எடுக்கும்போது ரொம்ப பக்தி, ரொம்ப நிறைய வந்துடும். அது இருக்கணும் தான், பக்தி இருக்கணும் தான், நல்லது தான். அபாத்திரமா என்னது? அந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் குறித்து சரியான ஒரு நிதானிப்பும் அறிவும் ஒரு புரிதலும் இல்லாம நீ அதுல பானம் பண்ணா என்ன ஆயிடுது? குற்றம் ஆயிடுது, தப்பாயிடுது. பக்தி முக்கியமா, தேவனோட உறவு முக்கியமா அப்படின்னா உறவு தான் முக்கியம். அதிகமா உறவு தான் முக்கியம். ஆதியில பக்தி இருந்ததானா? பக்தி இல்லை, உறவு தான் இருந்தது. நீங்க ஆதாம் ஏவாளை படைக்கும் போது ஆண்டவர் தான் சொல்லி படிச்சார். அவங்க கேட்ட வார்த்தையே என்னது? ஆசீர்வதித்து ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சான். அவங்க யாரு? நம்ம லூக்கால பார்க்குறோம், ஆதாம் தேவனுடைய குமாரன் அப்படின்னு வரும். ஆதாம் என்னது? தேவனுடைய குமாரன் வரும். அப்போ தேவனுடைய குமாரன் ஆகிய ஆதாம், நம்மளுடைய முப்பாட்டன் தாத்தா, அவருக்கு பக்தி இருந்ததுன்னா? பக்தி இல்லை, உறவு இருந்தது. ஹலோ, பக்தி எங்க வந்தது? எப்படி வந்தது தெரியுமா? நம்ம ஜனங்க என்ன நினச்சிக்கிறாங்க? இது கோயில் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கோயிலுன்னா என்ன கோயில்? எல்லா கோயிலும் போல இது ஒரு கோயிலுன்னு நினச்சிக்கிறாங்க. வாய உன்னை கட்டி போட்டு அடிக்கிறீங்க, வா. கோயிலா? எல்லா கோயிலும் மாதிரியா கோயிலா? சர்ச் இல்லை. ஏசு அன்னைக்கு கூட நான் பேசினால, சேரெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் ஊற்றி கித்தி பக்தி வாயிலாக்கியம் என்னை பச்சித்தது அப்படின்லாம் சொன்னல. ஆமா, கோயிலு தான். நீங்க சொல்ற மாதிரி நான் கோயிலுன்னு ஒத்துக்கிறேன். கோயிலுன்றதுனால தான் கோயில் மாதிரி இருக்குது நம்ம சர்ச்சு. எந்த கோயில்? நாகப்பட்டினத்துக்கு எப்பனா ஒரு தடவை போவாங்க இப்போ, திருப்பதிக்கு எப்பனா ஒரு மொட்டை அடிப்பாங்க இப்போ, பெரிய பாலத்துக்கு எப்பனா ஒரு தடவை போவாங்க இப்போ. அந்த மாதிரி இதை வர வெள்ளிக்கிழமை நடக்குது. எப்போ? குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரொம்பிடும். என்ன நினச்சிக்கினாங்க அவங்க? கோயில். சொல்லுங்க எல்லாரும், கோவிலா கோயிலா? கோயில், கோவில். எல்லாருக்கும் என்னது இருந்தது? இது கோயில். பக்தி அப்படியே முத்தி அப்படியே வந்துடுறாங்க. முத்தி போன பக்தி. ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்குமுறையாக பேக்ல போட்டு நெத்துன்னு போயிடு, அப்படியே நீ வரவே தேவையில்லை. நீனா கோயிலுன்னு நீ பார்க்க தேவையில்லை. ஏன்? இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏம்மா, எவன் அபாத்திரமா கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது அதை நிதானிக்காம பண்றானோ அபாத்திரமா புசிக்கிறான். மற்ற கோயில் மாரி இது கோயில் கிடையாது. கோயிலுன்னு நம்ம சொல்றோம், எப்படின்னா பேச்சில் சொல்லுவோம் கோயில் அப்படின்னுவோம், சர்ச்சின்னுவோம். சர்ச்சு தான், கோயில் தான். ஆனால் மற்ற கோயில் மாரி இது கோயில் கிடையாது. இது வேற கோயில். நீ வேற அர்த்தத்தில் எடுக்கணும். சர்ச் அப்படின்னா CHURCH. அந்த CH நல்ல வேலை நம்மளுக்கு போர்டு வந்தது. இதை வேற நாங்கள் சிரிச்சு பேசின்னு இருந்தோம், ஒய்ஃபும் நானும். இந்த போர்டை வேற ஏற்றுன்னு போட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆமா, CHURCH தான் சர்ச்.
கேபிட்டல் எழுதலாம். CH சர்ச். யூ ஆர், இங்கிலீஷில் வந்து யூ ஆர் அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தான் சர்ச்சி. சபை அப்படின்னா என்னது? நீங்கன்னு அர்த்தம். மற்ற கோயில் மாதிரி இது கோயில் கிடையாது. மற்ற கடவுள் வந்து ஜீவனை கொடுக்கல, அது ஜீவனை அழிக்குது. ஹலோ, ஏசு சொல்றாரு, நானும் மனுஷருக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண பழம் வந்தேன், மனுஷகுமாரன் ஜீவன்களை ரட்சிக்க வந்தார் அப்படின்றார். நானே ரட்சிக்க வந்தேன், அழிக்க வரல அப்படின்றார். இப்போ நம்ம ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, பாருங்க, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் வந்துக்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி நான் அடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது வந்து வெள்ளிக்கிழமை வச்சிருந்த மெசேஜ் தான். அதை இருந்தாலும் மறுபடியும் ரிவைன் பண்ணுவேன் வருவங்களுக்கு. ஏன்னா விடக்கூடாது. பாரு, நீ தொடர்ந்து வரணும். சர்ச்சின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா கோயிலுன்னு வந்தீங்கன்னா நீ வராத. என் சர்ச்சாக இருந்தால் நான் திருத்தியே அனுப்பிச்சிடுவேன். என் சர்ச்சு கிடையாது. இதுமாரி சொல்றதுனால பாரு, இவர் இப்படி பேசுகிறாரு, கமல் பாஸ்டர் சர்ச்சையை வந்து இவர் வருவங்களை கூட வானான்றாரு. ஆமாம், வந்தால் உறுதியாக வரணும். இப்போ நாங்கள் புது புது ஆத்துமாக்கெல்லாம் நாங்கள் ஆதாயம் பண்ண போகிறோம். ஆதாயம் பண்ணும் போது புதுசாக வந்து உட்காடுறாங்கன்னா அவங்களுக்கு முன்னோடி யாரு? நீங்கள் தான். ஒரு கிளாஸில் பழைய ஸ்டூடெண்ட்டு புது ஸ்டூடெண்ட்டு கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி கற்றுக் கொடுப்பாங்க? லேட்டாக வர்றது எப்படி, எப்படி தூங்குறது, எப்படி எப்படி விட்டு விட்டு வருது, எப்படி நல்லா கத்து. இதனால்தான் இங்க வர்றவங்களை கூட சரியா வராதவங்களை என்ன பண்ணலாம், வராம ஆக்குறது நல்லதுன்றாங்க. ஹலோ, ஏன்னா புதுசா வருது, அப்பதான் கத்துக்கிறதுக்கு வரும். அது உங்களை பார்த்து கெட்டு போக கூடாது. எனக்கு வேற பயமா இருக்குது. புது ஆத்மாக்களை அறுவடை பண்ணா கூட நம்ம ஜனங்களை கெட்டு விட்டுருவாங்களோன்னு பயமா வருது. அடி வயிற்றுல கலந்து எனக்கு. அவங்க வந்து பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் எப்படிங்கிறாங்க, அப்ப நம்ம கூட அங்கே இருந்துடலாம்ல அப்படின்னு ஆயிடும். வருது கூட இருக்கிறீங்களா? சரி, முதல்ல உங்களுக்கு வரும், புது ஆத்மாக்களுக்கு அப்புறமா போகும். ஒரு மாதிரி நக்கில் பண்ற மாதிரியே பேசுறீங்க. ஆமா, ஒழுங்கா வரணும். இங்க சொல்றாரு, அபாத்திரமா என்ன பண்ணாத, கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு கொள்ளாத. மற்ற கடவுளுக்கும் இங்க கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் ஜீவனை விட்டுருக்காரு. இவர் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவன் ஜீவனையே விட்டுருக்காருன்னா உன் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை, மாபெரும் பிரச்சனையை தீர்த்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதே சமயத்துல அவர் ஜீவனையே விட்டுருக்காருன்னா உங்ககிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அந்த பெருசா எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவரோட கூட நீ ஐக்கியப்படணும், உறவாடணும். அதான் உங்ககிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாரு. உங்ககிட்ட வந்து அல்லேலூயா சோத்ரம், எப்ப பாரு ஜெபம், எப்ப பாரு உபவாசம், அதை எதிர்பார்க்கல. பக்தியை எதிர்பார்க்கல. இப்ப பாரு பைபிள் எடுத்துக்கின்னு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கின்னு, ஐயோ நீ அப்படி இருக்காத. உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? தெளிவு எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட உறவை எதிர்பார்க்கிறார். உங்ககிட்ட ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அபாத்திரமா புசிக்கிறவன் எதை என்னன்னு பாக்குறான்? பக்தியா பாக்குறான். கோயில், நான் கோயில், எல்லா கோயில் மாரி வச்சுக்கிறான் பாரு. வட பழனி, போண்டா மூர்த்தி, என்னவோ பேரு, நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். வட பழனி, திருப்பதி லட்டு, நாகப்பட்டினம், நாகூர் தர்கா,
சர்ச்சு. இது சர்ச்சுன்னா சர்ச்சு கிடையாது. இது எல்லா ஜனங்களுக்கும், வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு சர்ச்சாக தரலாம், ஒரு கோவிலாக தரலாம். உனக்கு எப்படி தெரியணும்? நல்லா மைண்டில் ஏற்றிங்க, நல்லா உள்ளத்தின் ஆழத்தில் புரிஞ்சுக்க. நான் சொல்கிற வார்த்தை உனக்கு என் தகப்பனை சந்திக்கிற இடம்னு தெரியும். நம்ம ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். என் அப்பாவோட நான் என்ன பண்ணுறேன்? அவர் சமூகத்தில் நான் வந்து உட்காருறேன். என் அப்பாவோட நான் நேரத்தை செலவழிக்க வரேன். என் அப்பா பேசுகிற இடம் இது. அப்படி வரணும். ஏன்னா என் அப்பா எனக்காக ஜீவனையும் கொடுத்துருக்குறார். பக்தி முக்தி அது யாருன்னா இருக்கட்டும், அந்த பக்தி இருக்கிற ஆளு எப்பனா ஒரு தடவை தான் இருக்கும் அந்த முத்தம் டொயின். அப்புறமா என்ன ஆகும்? டொயின் இறங்கிடும். அப்பாவோட உறவு இருக்குது, அது எப்பவுமே அது வந்து தூக்காது, இறக்காது. அது எப்பவுமே இருந்துற மாதிரியே இருக்கும். அது எப்பவுமே சகஜமா இருக்கும். எதுக்காக வந்தாரு இயேசு? எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? 2 காரணத்துக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஒன்று, அவனுங்க பக்தியா பார்த்த தேவாலயத்தை இடிச்சு போடுனாரு, நான் கட்டுறேன்னாரு. இன்னொன்னு பக்தி, இது பக்தியை காட்டுது தேவாலயம். இன்னொன்னு தன்னை தேவனுடைய குமாரன்னாரு, பரலோக தகப்பன பிதாவை யாம் தகப்பன்ட்டார். உறவை உன்னை கலைச்சாரு, உன்னை சேர்த்தாரு. 2 விஷயம்தான். ஒன்னு பக்தி என்ன பண்ணாரு? தப்புன்னாரு. குமாரன் நான் குமாரன்னாரு, இது ரைட்டுன்னு சொன்னார். நான் குமாரன்னாரு. தேவாலயத்தை இச்சி போடுறா, 3 நாள்ல நான் கட்டுறேன் அப்படின்னாரு. இச்சி போடு. இன்னும் உங்களுக்கு கோவம் வரல? உங்களுக்கு கோவம் வந்துச்சு இப்போ? அதே மாதிரி வந்துச்சு. யாருக்கு? பரிசே இருக்கலாம். நான் பக்தியில வரேன் போன்ட்டாரு. ஏன்? கல்லத்துக்கு நான் அடிக்கிறதுக்கு ஏசு மண்டையை கீச்சிடறேன் பேர் தூங்குனா அப்படின்ற மாதிரி கல் எடுத்து அடிக்க வந்துட்டானுங்க, திட்டம் போட்டானுங்க கொலை பண்றதுக்கு. அது நாங்க துட்டு சம்பாதிக்கிற இடத்த இச்சு போட்டுருவியா? பாரம்பரியமா எவ்வளவு நாள் சேர்ந்து கட்டினாங்க தெரியுமா அந்த தேவாலயத்தை? ஊர் ஜனத்துல நாங்க ஏமாத்தி நிற்கிறோம், பக்தின்னு சொல்லி அதை இச்சு போட்டுருக்கிறோம். மண்டி வைக்கிறோம் எறா உன்ன. இருறா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. போயிட்டு பார்த்தா அந்த கோயில் இந்த பக்தி எதை காட்டுது? டெம்பிள். நல்லது. MP ELA ஏதோ ஒன்று கோயில் தேவாலயத்தை இப்படி இருக்குமா? சிலுவை போட்டு இது உள்ளதான் நம்ம விசுவாசிங்களாம் வராங்க. இச்சு போடுறான்ட்டாரு. இட்றாத, 3 நாள் நான் கட்டுறேன் மகான அப்படின்னாரு. பார்க்குறதெல்லாம் பயங்கரமாக பார்க்குறீங்க. இப்போ நான் ஒரு இடிச்சுன்னு இருக்கிறேன். உங்களை பார்க்கறது ஒழுங்கா பாருங்க. இடின்ட்டாரு. தேவாலயத்தை இச்சி போடுன்னு அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. இச்சி போடுனாரு. அதே அவரே தான் வந்து சவுக்கால வச்சு வாங்கினாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. அது தெரில.
ஆ இப்போ நான் இப்போ நெக்கிலாக பேசுறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது, சப்ஜெக்டை விட்டுறக்கூடாது. இப்படி பேசுகிறாரு பத்தியா நெக்கிலா, ஆ ஒரு மாதிரி பேசுகிறாருல, பாஸ்டர் மாதிரியா பேசுகிறாரு, எல்லாம் ஓடி நிற்கிறதெல்லாம் அப்படியே பிடிச்சி வாங்குறாரு. ஆ இயேசுவை பார்த்தானுங்க, என் என் பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அச்சு தேத்தினார். அது பெருசா தெரில. இச்சி போடு, நான் 3 நாளில் கட்டுறேன்னாரு. கேட்கணுமா, கேள்வி கேட்கணுமா வேணாவா? எப்படி கட்டுவேன்? இது நான் எத்தனையோ வருஷம் ஆச்சு, எப்படி கட்டுவேன்? நீ சீக்கிரமாக கட்டுவேன், 3 நாளில் எப்படி கட்டுவேன்? புரியலையே, கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கணும்ல, கேட்கல. அது இயேசு என்னதாம்மா சொன்னானுங்க, பைத்தியக்காரன் நான் தெரியுமா? எடுத்து வாசிப்போமா? யோவான் யோவான் 10ஆம் அதிகாரம், இல்லை இல்லை, யோவான் 19. வைத்தியம்னு சொல்லுவானுங்க இயேசுவை. ஆ 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இல்லை இல்லை, 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 நம்ம வணங்குற ஏசப்பாவை நான் வார்த்தை சொல்லிக்கிறானுங்க பத்தியா? ஆ இருக்கிறீங்களா? அவருக்கு தட்டி விடுங்க, கொஞ்சமாவது கேட்கட்டும். விட்டுருங்க. உன்னை எழுப்புறதே பிரசங்கத்தில் பெரிய வேலையாகிடுச்சு. ஆ என்ன சொல்கிறானுங்க? நம்ம ஏசப்பாவை பிசாசு பூச்சிவன்ட்டான், பைத்தியக்காரன்றான். அப்போ தெளிவாகிறவன் என்ன சொன்னான் பாருங்க. வேறு சிலர், இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே. இப்போ கூட ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இவர் ஒழுங்காக பிரசங்கம் பண்ண வருதா? ஒரு சிலர் கவனிக்கிறீங்க, இப்படி பேசுனா வித்தியாசமாக தான் பேசுகிறாரு, ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இருக்குதாம்மா? அப்படி இல்லைன்னா யான் தப்பு கிடையாது, உங்கள் தப்பு. அப்புறமா சொல்கிறாரு, சொல்கிறாங்க பாருங்க, குருடருடைய வசனங்கள் அல்லவே. பாத்தியா? இப்போ சிலருடைய கண்ணை நான் திறக்கிறேன். எந்த கண்ணை? இப்போ தூங்கி நிற்கிறாரு, அவர் கண்ணை கிடையாது, மூச்சு நிற்கிறவங்க கண்ணை திறக்கிறேன். மூச்சு நிற்கிற உங்கள் கண்ணை திறந்தாலே போதும், தூங்கி நிற்கிற கண்ணை ஈஸியாக திறந்துடலாம். ஆனால் கொட்டை மூச்சுக்குன்னு இருக்கிறாங்க பற்றியா? சொல்லுவாங்க, நம்ம பழமொழி இருக்குது, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு, அவனை கூட எழுப்பிடலாம். இப்போ பாரு எழுப்புறேன் பாரு, ஜேபேஸ் ஏஞ்சிட்டாரா? இப்போ உங்களை நான் எழுப்புறேன். ஏங்க உங்களுக்கெல்லாம் புரியுதாங்க நான் பேசுறது? புரியுதுன்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி உட்காந்து இருப்பீங்க பத்தியா? அதை தான் சொல்கிறேன், தூங்குற மாதிரி நடிக்கிறதுன்றேன். புரிஞ்சிச்சுன்னு வைங்க. ஆனால் நான் கரெக்டாக பிரசங்கம் பண்ணதை புரிஞ்சுக்கினீங்கன்னு வைங்களேன், ரெகுலராக என் பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும், நல்லா நான் சொல்கிறது அப்படியே கேட்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்போ யார் நடிக்கிறான் பாவம், அவருன்னு உண்மையான கண்ணை மூடி தூங்குறாரு, ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பத்தியா? வைத்திய சிஸ்டர் பார்க்குறாங்க,
கரெக்டாக தான் பேசுகிறாரு அவர். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாம் எனக்கு தெரியுன்ற பத்தியா, அப்பதான் தெரிலன்னு அர்த்தம். ஒருத்தங்க நான் நல்லா போதிக்கிற பிரசங்கியாரங்களை பார்த்துருக்குறேன். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்ன்ற வசனம் எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான வசனம், நல்லா தெரிஞ்ச வசனம், நல்லா மனப்பாடமாக தெரியும். 23ஆம் சங்கீதம் சொல்லு அப்படின்னா எத்தோன்னே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரோட நடக்கிற, ஆண்டவரோட பழகிற, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஆட்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் பேசினே இருக்குமா, ஒவ்வொரு நாளும் புதுசா தெரியுமா. இப்போ அவங்க விழிப்பு மேல விழிப்பு அடைகிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னால முடிஞ்சது கதை. தெரியாத மாதிரியே உட்காரணும். இப்போ கூட நான் நிறைய பிரசங்கங்களை நான் யூடியூப்ல போட்டுக்கிறேன், நிறைய பிரசங்களை பண்ணிக்கிறேன். ஆனால் வரும்போதெல்லாம் எப்பா என்னை வச்சு பேசுங்கப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் வரேன். ஹலோ, எனக்கு தெரியாத ஆண்டவர், ஜனங்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சொன்னீங்க. ஆண்டவர் ஒரு ஜபத்தை காலையில் மாற்றினார் எனக்கு. அவங்க உடஞ்ச உள்ளத்தோடு வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள விசுவாசம் வரணும், அவங்கள பலப்படுத்தணும். இதெல்லாம் போதும், நிறுத்து. இனிமேல் இந்தமாரி ஜபம் பண்ணாத, இப்போ புதுசாக ஒரு ஜபத்தை பண்ணு. வந்த ஜனங்க என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். என் குமாரன் எப்படி இருந்தாரோ, இயேசு எப்படி ஆக்ட் பண்ணாரோ, எப்படி ஆக்ஷன்ல இறங்கினாரோ, எப்படி செயல்பட்டாரோ, அதே போல என் பிள்ளைங்க இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணு. சும்மா எப்போ பாரு வந்தவனே நம்பிக்கை கொடுத்துரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் சகோதரி அப்படின்னாலே வா சூப்பர் போ. ஆமாம், எவ்வளோ நாள் தான் உங்களுக்காக யுத்தம் செய்ய. நீ எப்போ கத்தியை சண்டை போட போற? கத்தியை கையில் கொடுத்தா உதருது. கர்த்தர் பார்க்குறாரு, அப்படியே திருப்பி வயிற்றில் சொருவிடா. அதுக்கு எவ்வளோ நாள் தான் இதுக்கிட்ட போராடி நிற்கிறது. நான் பாட்டுன்னு எப்போ பாரு சண்டை போட்டுனுக்கிறேன். கத்திக்கு கீழே விழுந்தா கூட அந்த கத்தியை என்னைக்கு எடுத்து கொடுக்குது, இது எடுத்துன்னு சண்டை போட மாட்டுது அப்படின்றாரு. ஒரு படத்தில் வடிவேல் போடுவாங்கல்ல, எம்ஜிஆர் சண்டை போட்டுன்னு இருப்பார். தலைவா உனக்கு கத்தி இல்லையான்ட்டு என்ன பண்ணுவான், கத்தியை தூக்கி டிவி மேலே போட, டிவி ஒஞ்சிரும். டிவி ஓடியுமா ஸ்க்ரீன் கிழியுமா தெரில. அந்த மாரி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு நல்லா தான் இருக்குதுல்ல. அவர் யுத்தம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. எல்லாம் முடிந்ததுன்னாரு பத்தியா, யுத்தமே முடிஞ்சிச்சு. இப்போ பிள்ளைங்க கிட்ட கத்தியை குத்து அனுப்புறார். போ எதிர்க்க வரவங்கிட்டலாம் சொருவுன்னு சொருவு. ரஜினி ஜெயிலர் படத்தில் சொல்றான் பார், இப்படி இப்படி கிழிச்சா சும்மா குபு 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 குபுன்னு கொட்டிச்சுன்றான் பார். அந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு நல்லா இருதயத்துக்குள்ள போய் நீங்கள் எப்பெல்லாம் பிசாசுக்கிட்ட நீட்டுறீங்களோ சும்மா குபு 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 குபுன்னு கொட்டணும். ஹலோ, நல்லா பார்க்குறீங்க, குபு குபுன்னு குபு குபு குபுன்னு சொல்லுமா. எங்கேயோ பார்த்துனுக்கிற சொல்றாரு, பக்தி இல்லை. இயேசு என்னன்னு குற்றம் சாட்டினானுங்க, தேவாலயத்தை இடிக்கணும்னு சொன்னான். அந்த குற்றச்சாட்டு கூட எடுப்படல, அந்த குற்றச்சாட்டு எடுப்படல. ஆமாம், இடிக்கிறேன்னாரு, 3 நாளில் கட்டுறேன்னாருல. பா இச்சிட்டு 3 நாளில் கட்டினா என்னதான் நல்லது தானேப்பா, பழசு தேவாலயம் பழசு, புதுசாக கட்ட போகிற நல்லது தானே அப்படின்ட்டு போல. இவனுங்க என்ன பண்ணானுங்க, அதை ஒன்று சொன்னானுங்க. இன்னொன்று, அவர் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு தன்னை தேவனுக்கு சமமா ஆக்கிட்டாரு அப்படின்ட்டானுங்க. பாவம், இனிமேல்லாம் நல்லா கேள்ப்பா, மூஞ்ச நல்லா தொடி. பாவம், அவரு
அவரும் நான் இவ்வளோ முயற்சி பண்ணி என் பிரசங்கத்தை விருப்பத்தோடு கேட்க பார்க்குறாரு. பிசாசு எங்கேருந்து வரான்னு தெரில, உள்ளே பூந்து வந்து பிள்ளைய நல்லா தூங்க வைக்கிறான். ஓகே ஓகே, உன் ஃபீலிங் எனக்கு புரியுது, மற்றவங்களுக்கும் புரியுது. தேவனுக்கு சமமாக ஆக்கிட்டாரு அப்படின்ட்டானுங்க. அப்புறமா இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறானுங்க, யூதருடைய ராஜா அப்படின்னு சொன்னார். ராஜா அண்ணா உங்களுக்கு போட்டியாக வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு பிலாத்துக்கிட்ட சொல்கிறான். பிலாத்து என்ன சொல்கிறான், அவன் நல்லவன் கிடையாது, ரொம்ப மோசமானவன் பிலாத்து. இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் கூட என்ன நினச்சேன், பிலாத்து ரொம்ப நல்லா இல்லைன்னு நினச்சேன். கர்த்தர் சொன்னார், ரொம்ப மோசமானவன் அவன். சொல்கிறான், பிலாத்து என்ன பண்ணான்னா பலி செலுத்துகிற இடத்துல மிருகங்களோடு சேர்ந்து கலிலேயருடைய ரத்தத்தை சேர்த்தான். அவ்வளோ மோசமானவன் பிலாத்து. அவன் என்ன பண்ணியிருக்கணும் பாருங்க, இயேசு யூதருடைய ராஜான்னு சொன்னார் அப்படின்னு சொன்னதும் இன்னுமே பயங்கரமாக மூட்டி விடுறானுங்க. பாருங்க, எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னா தேவனுக்கு சமமாக பேசுறதுனால சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ பிசாசுக்கு எங்கேருந்து கோபம் வருது சொல்லுங்களேன்? அவர் கழுவினு உக்காண்டார், உங்கள் மூஞ்ச கழுவுறதுக்கு ஒருத்தராக அனுப்பிச்சிருவேன். இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுறாரு பாரு. எத்தனை தடவை நீங்கள் சிரிச்சிங்க அவரை பார்த்து, இப்போ இவர் சிரிக்கிறார். எங்கள் மூஞ்செல்லாம் கழுவுன மூஞ்சி தான் பேசுங்க அப்படின்றீங்களா? கவுனிங்க, எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு? அவங்க மட்டும்தான் நகராங்க, உதயமா மட்டும் நகராங்க. ஃப்ரண்ட்டில் விட்டா ஆயா பேசுவாங்க. ஐயோ வந்துச்சு. கவனிங்க, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு கோவம் வருது பாருங்க. இது எங்க பார்க்கலாம்? ஆதி ஆகமத்தில் பார்க்கலாம். நீ தேவனை போலவே ஆயிடுவ அப்படின்னு சொன்னானா? எதுல கோபம் வருது அவனுக்கு? பிசாசுக்கு தேவ சாயல் மேல கோபம் வருது. உங்களை கூட ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில ஒண்ணுமே ஆகாத மாதிரியும் ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் உட்காந்து இருக்கிறதுக்கும் நம்பிக்கைக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட தேவ ஜனம், நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்றத ஆணித்தனமா நம்புறதுக்கு அதுக்கு என்னென்னலாம் சந்தேகம் வரணுமோ, எப்படியெல்லாம் சூழ்நிலைகளை மாற்றணுமோ பிசாசை மாற்றும். நீ இதை மட்டும் நம்பிட்ட, பிசாசு எனக்கு கீழேன்னு நீ சொல்லுவ. புரியுதா? தேவனை போலவே இருக்கிறன்னா அவன் யாரு? பிசாசு யாரு? உனக்கு கீழே தான். ஒரே ஒரு ஆமேன் தான். மாமேனா? ஹலோ, ஆமேன் கரெக்டா சொல்லு. மாமேனா? மறுபடியும் பாரு, சொல்லுங்கம்மா. ஆமேன், இது ஆமேன். எதனா ஒன்று சொன்னா தான் உங்களுக்கு கோபமே வருதுப்பா. பயங்கரமான ஆளுங்கப்பா. கர்த்தர் சொல்றாரு, நீ இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிற. நான் சிலுவையில் அறையப்படுறதுக்கு காரணம் என்னது? தேவனுடைய குமாரன் சொன்னேன். தூங்கல, நீ தேவனுடைய குமாரன் சொன்னேன். அதனாலேயே என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அந்த காரணம்தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ள வரி நடத்துச்சுன்னா, அந்த காரணம் நீ வாழ்றதுக்கும் காரணமாக இருக்கும். நீ நல்லா உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கும். அப்போ எல்லாரும் மூஞ்ச கழுவ தேவையில்ல, எல்லாம் தெளிவாயிட்டீங்க. அப்போ பக்தி பெருசா சித்தி பெருசா? எதுங்க பெருசு? தேவனுடைய குமாரன்ற அறிவு தான் பெருசு. தேவனுடைய மகன் அப்படின்றது தான் பெருசு. அதை நீ எப்பெல்லாம் நீ வந்து பாருங்க, இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்க வேதத்தில் நீங்க வாசிக்கலையா? தேவனுடைய வசனத்தை பெற்ற நீங்க, அதிலே தான் வருது 10. பிசாசுன்னு சொன்னானுங்க, பைத்தியக்காரன்னு சொன்னானுங்களே ஏசப்பாவை.
இயேசுவை 10:20 அதுலயே பாருங்க. நான் பண்றானுங்க பாரு நம்ம ஏசப்பாவை. 29 10:29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின், அவைகள்னா யாரு? அவைகள்னு வருதெல்லாம் நீங்க நானும் தான். ஆடு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்றத 27 சொல்றாரு. ஏம்மா நல்லா கவனிங்கம்மா, நாத்திகம்மா வந்து இது புரோஜனமாக இருக்கட்டும், எனக்கும் புரோஜனமாக இருக்கும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்றாரு. எதெல்லாம் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது? ஒரு ஆடுக்கு காது இப்படி தொங்கின்னு இருக்கும், நம்ம ஆடுகளுக்கு காது ஆடுங்களா கொஞ்சம் கவனிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. 27 நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறதுன்னு சொல்றாருல, அவைகள்ன்றாரு. அதை தான் நம்மளுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாரு 29 அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகள்னா யாரு? உங்க பேரை போட்டுக்கணும். கிறிஸ் சாமுவேல் ரகு என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும், உங்க பேரை சொல்லி வாசிங்க. ஏம்மா என் பேர் ஸ்டைலாக வச்சுக்கினேன், நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்க, ஒருத்தர் பேரை சொல்லுங்க. அவைகளை அப்படின்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க, வாசிங்க. ஆனால் ரொம்ப வெக்கம், இன்னும் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வந்த மாதிரி ரொம்ப வெக்கப்படுறீங்க மற்றதுக்கெல்லாம். ஏம்மா படிங்கம்மா, தயவுசெய்து படிங்க. அவைகளை அப்படின்ற இடத்துல உங்கள் பேரை போட்டு வாசிங்க. அவங்க தான் ரொம்ப மூச்சு நிற்கிறாங்க போல. என்ன வாசிங்கம்மா. ஆமேன், நான் மாமேன்றது வாசிங்கம்மா. வாசிம்மா, சிரிச்சது போதும், வாசி போதும், நீ வாசி கிடக்கணும், வாசி பேர் சொல்லி பேர் வச்சு வாசி. லலிதா பாஸ்டர்மா சிஸ்டர், வாசிங்க. உங்கள் பேர் சொல்லி வாசிங்க, உங்களையும் விடக்கூடாது, வாசிங்க. லலிதாவை அப்படி போடணும். கிராமர் ரொம்ப முக்கியம். இலக்கியா நீயும் வரணும். பிதாவின் கையிலேருந்து உன்னை பறித்து கொள்ள ஒரு நாள் என்னாலே முடியாதான், புருஷனாலே முடியாது. உன்னம்மா உங்கள் அப்பா கையிலேருந்து பிரிக்கணுமா உன்னை? வாசி. இலக்கணத்தோட வாசி பார்க்கலாம், வாசி. என்னது? இலக்கியாவை. வாசிக்குமா, வாசித்து தான் ஓடுவேன், இல்லைன்னா உனக்கு வாசி. சீக்கிரம் வாசி. வாசிமா. இன்னும் வசனதே எடுக்கலையா நீ? இப்போ சிரிக்கிறதுக்கு தான் வந்து உக்காந்துக்கிறியா நீ? வாசிங்க. வேற யாரு? ஜெபேஸ், நீ ரொம்ப முக்கியம், வாசி. ஜெபேஸை, அவங்களுக்கு வை வரணும், உனக்கு ஐ வரணும், வாசி. ஏய், எங்க தப்பா போற நீ? அம்மா அவருக்கு வசனத்தை சொல்லுமா. பிரசங்கம் பண்ண வந்தனா, உங்களுக்கு வசனத்தை சொல்ல வந்தனா நான். சொல்லி சீக்கிரம். 29 தான்பா, சீக்கிரம்பா. மறுபடியும் பாரு. அவங்க ரெண்டாவது, அவர் முதல் பகுதியிலேருந்து வர்றாரு, ஒழுங்கா வர்றாரு. வாசிப்பா நீ, பரவாயில்ல, வாசி. மற்றவங்கெல்லாம் பறிச்சிக்கினாரா? வாசிக்கலையா? வாசித்தீங்களா? கவனிங்க. பிதாவின் கையிலேருந்து எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிசாசா, பாதாளத்துலேருந்து வந்த பிசாசாக இருக்கட்டும்,
அங்கே ஏவாளை ஏமாத்தினானே அந்த டோமராக கூட இருக்கட்டும், வந்து இங்கே வந்து உங்களை பிதாவின் கையிலேருந்து பறிக்கவே முடியாது. ஏன் இவ்வளோ நெக்கலாக பேசுகிறேன்னா, செருப்பை கட்டி அடி நாயாத எதை ஏமாத்தின பிசாச நான் வேணுன்ட்டு தான் பேசுகிறேன். டங்கா மாறி ஊதாரி பிச்சிக்கின நீ நாரி, அவன் வந்து யாரு? மோசமானவன். அந்த மோசமானவன் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதான். புரியுதுங்களா? பிதாவின் கரத்தில் இருக்கிறேன் நான். அவர் அழகாக வச்சிருக்கிறாரு என்ன. அவர் கையிலேருந்து அவரை விட வல்லமையான ஆள் யாரும் கிடையாது. அவர் வல்லமையான கையில் இருக்கிறேன் நான். என்ன என் ஜீவனை யாராலையும் அழிக்க முடியாது. ஆமென். என் வாழ்க்கையை யாராலையும் அழிக்க முடியாது சொல்கிறாரு. சொல்கிறாரு, சரி இந்த மாதிரி கை தட்டினீங்கள, இப்போ பிடிக்கிறேன் பாருங்க உங்களை. ஐயோ மாட்டிக்கினேன் என்ன போறீங்க, பிடிக்கிறாரு பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ட்டார். ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோன்ட்டார். இப்போ நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்களா? ஒன்றா இருக்கிறீங்களா? இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஒன்றா இருக்கிறீங்க. நானும் என் புருஷனும் ஒன்றா இருக்கிறோம், நானும் என் பிள்ளைங்களும் ஒன்றா இருக்கிறோம். ஏம்மா ஏசப்பாவும் நீங்களும் ஒன்றா இருக்கிறீங்களா? தைரியமாக சொல்ல முடியுமா? எதுக்கும் தைரியம் வராத அளவுக்கு இதுக்கு தைரியம் வரணும். நானும் ஏசப்பாவும் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். ஒன்றா தான் இருக்கிறோம், ஒன்றா தான் இருப்போம். ஏன்? எப்படி? பாவம் பண்ணா ஐயா கிளம்பு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினாலும் சரி, நான் எவ்வளோ அக்கிரமணியம் பண்ணாலும் சரி, அதெல்லாம் அவர் பார்வையில் ஒன்றுமே கிடையாது. என் பார்வையிலையும் பெருசாக தான் தெரியுது, இருந்தாலும் ஒன்றுமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னாதான் அது பெருசாக தெரியாது. ஏசப்பா தான் எனக்கு பெருசாக தெரிகிறார். ஆமென். ஏசப்பா தான் எனக்கு பெருசாக தெரிகிறார். அதுவும் ஒன்றும் கிடையாது. எப்படிப்பா சொல்கிற, உன்னை விட்டு விட மாட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆமென். உன்னை விட்டு விழுறதும் கிடையாதான், கை விடுறதும் கிடையாதான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிசாசு என்னை ஒட்டின்னு விட மாட்டுதுன்றாங்க. பிசாசுடைய மோசமான ஒரு பிதா இயேசு. வச்சார்னா வைராக்கியம் அவரை மாதிரி தாங்க மாட்டீங்க. வைராக்கியம் வச்சார்னா சில வைராக்கியத்தெல்லாம் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உதாரணத்துக்கு இப்படிதான் உங்களை வெறுப்பேற்றணும் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், இந்தமாரி ஒரு இடத்துல சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் என்னுடைய ஜனமாக உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனால் பயங்கரமாக என்னை வெறுப்பேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை எப்படி நான் வெறுப்பேற்றுவேன் தெரியுமா? அந்நிய ஜனங்களை ஏற்றுன்னு வந்து உங்கள் இடத்துல வச்சு உங்களை வெறுப்பேற்றுவேன்றார். உங்களை நான் வெறுப்பேற்றுறேன், இரு, புது ஆத்துமாக்களை அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்து இங்கே உட்கார வச்சு உங்களை வெறுப்பேற்றுறேன். புரிஞ்சிச்சா? நான் சொல்கிறேன், அவர் சொல்கிற கர்த்தர் சொல்கிறாரு, இதில் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மவனை உண்டு இல்லை பண்ணுவேன். பார்த்த ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வருது, ஒரு மாதிரி போகுது. என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? சர்ச்சையா இது? என்ன சர்ச்சையா இல்லை அழகு நிலையமா? எப்போனா ஒரு தடத்து வந்து போகிறதுக்கு பியூட்டி பார்லரா? தென் யாரெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்ணாடி பார்க்குறாள்? ஆயா கூட கண்ணாடி பார்க்க தெரியுமா? கண்ணாடி பார்ப்பீங்கல்ல, என்ன சொல்கிறான்னு தெரியும். சரியா? அவங்க கண்ணுக்கு தெரியாதான்? கண்ணாடி பார்ப்பீங்கல்ல, கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி பார்ப்பீங்கல்ல, பார்க்க மாட்டீங்களா? சரியா கேட்டேன் பாருங்க, உங்களை போய் உதாரணம் கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, பார்ப்பீங்க. சரி, எல்லாருமே வயசு பசங்க எல்லாருமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்ப்பியாம்மா நீ? தலையாட்டுற, டெய்லி பார்க்குறாள் நீ.
ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு சின்ன தடவை பார்க்குறான், பிச்சிருவேன். ஆயாவை எடுத்துன்னு வந்து உதாரணம் கொடுத்தா அதேமாரி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? தினிக்கும் பார்க்குறோம்ல கண்ணாடி. ஆண்டோடைய வார்த்தை கண்ணாடின்னு சொல்லுது. அது முன்னாடி எத்தனை பேர் வரீங்க? எங்க பின்னாடி தான் போறீங்க. முன்னாடி வர இப்படி இப்படி முன்னாடி வந்தா அதோ இந்த மாதிரி குத்தப்படுத்துவல்ல. இப்ப பேசும்போது ஒரு மாதிரி குத்துது இல்ல. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இங்க அழுக்குக்குது தொட, அந்த மாதிரி இப்படி தொச்சாதான் நல்லா இருக்கும். இப்ப முகம் அப்படி பார்க்கறதுனால, கண்ணாடி பார்க்கறதுனால இப்படி தொடச்சா அந்த மாதிரி இருக்குதுன்னு தொடச்சா போயிடுது. இப்போ நம்ம வார்த்தையை பற்றி சொல்கிறோம்ல, இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா கோவம் வருது. போ, நான் இந்த அழுக்கோடு இருந்துக்கிறேன் போ. நான் பிக்காரி மாரியே இருந்துக்கிறேன். தங்காமாரி ஊதாரி பாட்டில் ஒன்று வர பத்தியா? என்ன ஒரு அடி அது? அழுக்கு மூஞ்சி மீனாட்சி மூஞ்சி கழி நாளாச்சு. நம்ம ஜனங்களை நீங்க பாக்கியவான்கள் வர வெள்ளிக்கிழமை பார்ப்பீங்கல்ல, இந்த அழுக்கு மூஞ்சி மீனாட்சி மூஞ்சி கழுவி நாளாச்சு அது நிறைய வரும். ஏன்னா அது ஸ்பெஷல் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு போறது. கண்ணாடியா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி மூஞ்சி நல்லா இருக்கும்? நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏன் சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். அப்ப பாருங்க என்ன பண்ணாரு, சேர்த்து சொன்னதுனால பாருங்க செங்கலத்துக்கு நானுங்க அடிக்கிறதுக்கு. அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த நற்கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள்? 32 என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனா இருக்க, பாத்தீங்களா, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விவிதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதா உங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஏமா வேதத்தை வாசிக்கலையா? இயேசு கேட்குறார். நான் கேட்கல, உன்னை பார்த்து மட்டும் கேட்குறேன்னு எல்லாரையும் பார்த்து கேட்க. வேதத்தில் வாசிக்கலையா? வாசிம்மா. நான் கேட்கலம்மா, இயேசு கேட்குறாரு. எங்க கேட்குறாரு? 35ஆம் வசனத்தில் கேட்குறாரு. எங்க கேட்குறாரு? வேத வாக்கியம் 35 34. இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எழுதியிருக்குதா உங்க வேதத்துல? இப்ப கூட நான் மனுஷனா இருக்கிறதுனால இந்த ஜென்ம சுபாவம் இருக்குது பத்தியா? நான் ஜென்மமும் நீன்றாங்க. உண்மையான வார்த்தை தான். ஏன் சொல்லு, இந்த ஜென்மங்கிறது பத்தியா, இந்த மனுஷ ஜென்மம் அடிக்கடிக்கு இந்த மாரி உயிர்ந்துனா இருக்கும். அடிக்கடிக்கு என்ன ஆகுனா, இந்த மாம்சத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையும் பார்த்து எடை போடும், குறைச்சி எடை போடும். என்னதுங்க? கடவுள்னா எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி மந்திரம், அம்பகா குசம் அபுகா கிசம் கசாமுசா கீசே கா அப்படின்னா எதனா ஒன்று ஆகணும், அப்போ தான் நீ கடவுள். ஏன்னா மாந்திரம் ஏதாவது மேஜிக் பண்ணால் தான் கடவுள். ஹலோ இல்லை? அப்படி தானே நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இதெல்லாம் நடக்கணுமே. மொதல் தாட்டா தானே வருது, சொன்ன உடனே நடக்கணும். என்னது? சொன்ன உடனே நடக்கணும், அப்பதானே கடவுள். பிசாசு வந்து இயேசு என்னன்னு சோதிச்சான்?
ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான் சொல்கிறோம். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் கல் அப்பா அம்மாக்கும் நம்மளுக்கும். இப்போ நீங்கள் தேவன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன யோசனை வருது டக்குன்னு? அண்டகா கசம் அபுகா குசம் புசாக் புசாக் அப்படின்ற மாதிரி தோணுதில்ல? அது பிசாசு எண்ணம். ஹலோ, உங்களுக்கு என்ன மாறணும் தெரியுமா? மனசு தான் மாறணும், வெளியே இருக்கிறது மாற தேவையில்லை. ஐயா புஷ்டம் பத்தியா கரெக்டா? வெளியே இருக்கிறது மாற தேவையில்லை, மனசு தான் மாறணும். பிசாசு சொல்ற பெரிய பொய்யா தான். நீ கடவுளை போல இருந்தா கடவுள் மாரி நடக்கணும்ல, கடவுள் மாரி ஆகணும்ல. சொல்லுங்க, வளர்ச்சி சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்களா? என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனை? நல்லா சத்தமா, வளர்ச்சி. நல்லாமா? சியா அலர்ஜியா? ரஜினி சொன்ன மாதிரி, மோடிஜி உங்களுக்கு என்ன அலர்ஜி? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் கடவுள் தான். கடவுள்னா அது குட்டி கடவுள், கடவுள்னா அந்த கடவுள் அப்படின்னு அவரு கடவுள் அது இல்லை. நீங்கள் கடவுள், குட்டி கடவுள். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வளர்ச்சி வந்தால் செய்வீங்க. இப்போ வளராத இருக்கும் போது என்ன ஒன்றா குழந்தைய போட்டு என்ன பண்ணலாம்? கொட்டலாம், கிள்ளலாம், மூஞ்சில் போட்டு குத்தலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். ஆனால் ஒரு வளர்ச்சி வந்தால் இதே பிசாசை நீங்கள் என்ன பண்ணலாம்? கட்டி போட்டு தொடப்பு கட்டிலே அடிக்கலாம், செருப்பாலே அடிக்கலாம். எப்படி சொல்கிறாரு? ஏன்னா அவன் பண்ணது உங்கள் வாழ்க்கையில் பண்ண நினைக்கிறதும் பண்ணுதும் நீங்கள் மட்டும் புரிஞ்சுக்கின்னு தேடுவீங்க. எங்கடா அந்த பிசாசு தலையை பிச்சு பிச்சு எடுக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ மோசமானவன், எல்லாரையும் அழிக்கிறதுக்கு ஆன்னு காத்துனுக்கிறான். எத்தனா ஒரு சாக்கு கிடைக்குமோ உன்னை குழியில தள்ளுறதுக்கு, எத்தனா ஒரு சாக்கு கிடைக்குமோ அப்படியே கண்ணு சொருகிறதுக்கு. ஏன் கவனிங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் நான் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேன ஆகியில் நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் என் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறது நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசி. 2 காரியத்தை வைக்கிறார். உன்னால் நம்ப முடியலையா? நான் செய்கிற கிரியைகளை பார், அதுவே உனக்கு சாட்சி சொல்லும் நான் தேவனுடைய குமாரன். இல்லையா, நான் பேசுகிற வார்த்தைகளை பார், வித்தியாசம் தருது, அதுவே என்ன சொல்லுது? நான் தேவனுடைய குமாரன் சொல்லு. அவ்வளோ அதிகாரமுடையவராக போதிக்கிறார், காரியங்களை அவ்வளோ சூப்பராக செய்கிறாரு. யாரையும் திட்டல, அவர் யாரையும் கடிந்து கொள்ள, அவ்வளவா எல்லாரையும் நேசித்து அழகாக நடத்துகிறார் இயேசு. வித்தியாசத்தை பார்க்குறானுங்க இவனுங்க, கொலை விரி பூச்சி அலையிறானுங்க, அவர் யார் மேலேயும் கொலை விரி பூச்சி அலையில. வித்தியாசத்தை கொஞ்சம் கூட நிதானிக்க தெரியல பாருங்க. இப்ப பக்தி முக்கியமா, தேவனுடைய உறவு முக்கியமா? உறவு தான் முக்கியம். ஆமென். இப்போ எப்போ பாரு திராட்சை ரசத்தை அப்பத்தை எடுத்துட்டு பக்திக்கு வர்றது கிடையாது. நீங்கள் ஒரு தடவை அந்த திராட்சை ரசத்தை அப்பத்தை எடுக்கும்போது என்ன நினைக்கணும்? ஆமென், என்னை தேவனோடு சேர்க்கறதுக்காக தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமென்.
அவரோட உறவு கொள்ளும்படி சேர்க்கறதுக்காக கொடுத்துருக்கிறார். ரத்தத்தையே சிந்திருக்கிறாரு. கடவுளுடைய ஜீவனே எனக்காக பறி போயிருக்குது. ஆமென். அப்படி பார்க்கணும் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும். எல்லாம் பக்தியில் அதெல்லாம் உடைக்கணும் பாருங்க. கோயிலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், மணி ஆட்ட போகிறேன், அவங்க யாருன்னா போயின்னுக்கட்டும். டிங் 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 டிங். அதுக்கப்புறம் பார்த்தா மூடி விட்டு என்ன வேணா பண்ணினுப்பா. ஹலோ, அது வேற, நம்ம வேற. ஆமென். இப்பவே 12 ஆயிடுச்சு. இப்பதான் ஆமென் நல்லா நல்லா வருது. 12 ஆகி போச்சு. புரியுதுங்களா? எது முக்கியம்? நிறைய வசனங்கள் எடுத்துன்னு வந்தேன், சொல்ல முடியல பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடியும். வர வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லையா? எத்தனை மணிக்கு வைக்கலாம்? அதான் இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமல் அடுத்த வெள்ளிக்கிழமை. அதான் 3வது வெள்ளி. நாங்கள் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்லுவேன். ஏதோ ஒரு வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன டைமுக்கு வைக்கலாம்? ஏம்மா வெள்ளிக்கிழமை தான், அதெல்லாம் பார்த்து நிற்க தேவையில்லை. என்ன டைமுக்கு வைக்கலாம்? கவனிங்க, டைம் ஆகுது. நீங்களே நேரத்தை கடிச்சு என் மேலே பழிய போடுவீங்க. 10 மணிக்கு வச்சு 12 மணிக்கு முடிக்கலாமா? 1 மணிக்கு முடிக்கலாம். ஏன் நல்லா தூங்குறதுக்கா? அப்படியா? காலையில் விடிய காலத்தில் வச்சா வரமாட்டாங்களா? அவங்க ஏன்னா அவங்களால முடியல சிரிக்குது. இவனால தூங்காமல் இருக்க முடியல, அவங்களால சிரிக்காமல் இருக்க முடியல, இவங்களால கவனிக்காமல் இருக்க முடியல. எத்தனை மணிக்கு இங்கே வைக்கலாம்? எனக்கு தெரில. எப்போ வருவீங்க? நான் எப்போனா வருவேன். நான் தான் வேலை வெட்டி இல்லாதவனாச்சேன். நான் எப்போனா வருவேன். உங்களை கேட்குறேன், எப்போ வச்சா வருவீங்க? எங்கன்னா சொல்கிறீங்களா பாரு. அதாம்மா எத்தனை மணிக்கு? நானா சாயந்தரமாக வைக்கிறேன்னு சொன்னேன். 7 மணியா? ஏன் தூங்கி நிற்கிறவங்களாம் எழுப்பி குளிப்பாட்டி இருந்து வரதுக்கா? எத்தனை மணின்னு எனக்கே தெரில. 9 மணின்னு சொன்னால் 10 மணிக்கு வர ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஆயாக்கே சிரிப்பு வருது. சரி 9 மணின்னு சொல்லி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிப்போம். 9 மணி ஓகேங்களா? குட் ஃப்ரைடே. ஈஸ்டர் வழக்கம் போல் அதே ஞாயிற்றுக்கிழமை தான். 9 மணி 10 மணி. எனக்கு முக்காடத்து போட்டுக்கலாமான்னு இருக்குது. நானும் டைமுக்கு முடிக்கலாம், டைமுக்கு வரலாம் பண்ணலான்னு பார்த்தா கூட சேர்ந்து என்னையும் துண்டு பிடிக்க வைக்க ஆக்கிறீங்க. என்னத்த சொல்கிறது? நான் வரும்போது என்னதம்மா யோசித்தேன், இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள மாரி ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா நானும் அந்தமாரி ஆயின்னு வரேன். நானே கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தேன். பார்த்தியா ஆரம்பத்தில் எப்படி சூடாக இருந்தேன், இப்போ பார்த்து ஐஸ் கட்டி மாரி ஆயின்னு வரேன். அது ஏன் அப்படின்னா பெரும்பாக்கம் ஃப்ரிட்ஜ் அப்படி. நீ சூடா செஞ்சு உள்ள சும்மா குழு குழு குழு. என்னம்மாச்சு கோச்சிக்கினியா? வேணா தப்பா சொல்லிட்டேண்ணா? இல்லை நல்லா சிரிப்பிய. என்னம்மாச்சி சிரிமா? எதனா சொன்னா யாருன்னா கோவம் வந்துச்சுன்னா என் மனசு கஷ்டமாயிடுது, வருத்தப்படுது. இல்லை இல்லை எல்லாம் புரியுது. நான் நல்லா சிரிப்பேன்ட்டேன். நான் சிரிக்காமல் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி உக்காந்துக்கிறேன் பாரு நீங்கள் ஒன்றா அப்படின்ற மாதிரி
வைராக்கியமாக உட்காந்து இருக்காங்க. ஓகே, அப்படிலாம் இல்லை. அம்மா உன்னை பற்றி நான் சொல்லிட்டேன். ஓகே, 9 மணிக்கு, வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு நான் எவ்வளோ கலாய்க்கிறேன் ஜெபேஷ் சார், என் ஒய்ஃபை கூட எவ்வளோ கலாய்க்கிறேன். அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களா, சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. நீங்கள் போனால் வீட்டில் போய் அடிப்பீங்க, அது எங்களுக்கு தெரியாதுன்னு. அதெல்லாம் இல்லை, ஒய்ஃபெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். இப்போ சிரிச்சிச்சு. ஓகே, என்ன சொன்னேன்? டான் வர மாதிரி பேசுகிற. இவனுக்கு வேலையை நான் தான் இது பண்ணேன், வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒழுங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். கமல்கிட்ட சொல்லி கொடுக்காத, எதுவுமே கொடுக்காதன்னு. அப்போல்லாம் வந்திருந்தார், கரெக்டாக வந்திருந்தார். எப்போ வேலையை பிடுங்கணும்னோ வராரு, சோதரனா அப்படின்ட்டு வந்து உட்காராரு லேட்டாக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு வேலை ஜாயின், ரிசைன் பண்ணதை ஜாயின் பண்ணுறேன், ஒழுங்காக இருக்கிற. அதனால் புரியுதா? வந்து நான் லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்து ஆராதனை பண்ணுறேன், சரியா? லேட்டாக வரமாட்டேன், அப்படி இப்படின்னு பார்த்து கொஞ்சம் தான் லேட்டாகும். ஆனால் லேட்டாக வராததான் பார்ப்பேன். ஓகே, பிரசங்கத்துக்கு வருவோம். புரிஞ்சுதுங்களா? பக்தி முக்கியமா, உறவு முக்கியமானா உறவு தான் முக்கியம். ஏன்னா ஆதாரமே அதுதான். எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு அதில் ஆழமான அர்த்தம் இருக்குது. நான் உறவு கொள்ளும்படி என் ஆவியை என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் பிறக்க வச்சிருக்கிறார். அது ஒன்று. என்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை, பாவ பிரச்சனை, பிசாச பிரச்சனை. அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக கடவுள் ஜீவனையும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த ஜீவனை கொடுத்தவர், அதுக்கு பின்னாடி அதில் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம்தான் என்னது? காணாமல் போன ஆடை ஒன்றா சேர்க்குது. தன்னுடைய பிள்ளைய, தொலைந்து போன தான் பிள்ளை, ஓடி போன தான் பிள்ளை இளையகுமாரன் மறுபடியும் தகப்பனை எடுத்த வந்தது. அதுதான் பர்பஸே. ஏன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு பிதா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. ரெண்டாவது இந்த வசனத்தை நம்ம படிச்சிடறோம். அடுத்த வசனம் தான் நிறைய பேருக்கு சரியா விளங்க மாட்டுது. முக்கியமான வசனம் அடுத்த வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே, பாத்தீங்களா, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, ஒரே பர்பஸ், ஒரே நோக்கம், இயேசு சிலுவையில மறிக்கிறதுக்கான ஒரே நோக்கம் இதுதான். நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனோட இணையிறது தான். அந்த பர்பஸ் தான், அந்த நோக்கம்தான். தேவனோட உறவு கொள்ளும்படியாக தான் சொல்றார் பாருங்க. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசம் எதையாவனும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இராதபடினால் அவனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாயிற்று. இவர் தீர்க்கிறது கிடையாது. வசனத்தை சரியா பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்று. இங்க போட்டுக்குதா அவன் ஆக்கினைக்கு உட்படுத்துவாரு அப்படின்னு. அதை கூட அவர் செய்யலையா? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. புரியுதா? அவனை தீர்ப்பார் நான் போட்டுக்குது. ஒருத்தர் நியாய தீர்ப்பை பத்தி பேசினார், சூப்பரா பேசினார். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது.
நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்மளை என்ன பண்ணுவார் தேவன், நியாய தீர்ப்பு செய்வார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம். பார்க்க போனால் அவர் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டாராம். ஒருத்தன் பண்ணுறான் பத்தியா தப்பு, அவன் பாவமே அவன் முன்னாடி வந்து அவனை நியாயம் தீர்க்குமா. எப்படின்னா, தாவீது வந்து என்ன பண்ணான், பத்சபேலோட விபச்சாரம் செஞ்சு அவன் கணவனை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சுட்டு ஆள் நைஸாக போய் அரண்மனையில் போய் உட்காந்துக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு, நேக்கா சொல்கிறாரு அவங்ககிட்ட, இந்தமாரி ஒருத்தன் 100 ஆடு வச்சுருந்தான், ஒரே ஒரு ஆடு அவன் செல்லமாக வளர்த்தான். அந்த செல்லமாக வளர்த்த ஆடை என்ன பண்ணிட்டான், 100 ஆடு வச்சுன்னுக்கிறவன் பிடிச்சின்னு போயிட்டான். அவன் வந்தது ஒரே ஒரு ஆடு, எத்துன்னு போயிட்டான். இந்தமாரி சொன்னதும், யார் அவன், நீயே அவன். அவன் அவன் தலை வெட்டப்படணும் அப்படின்னா. அப்ப தீர்ப்பு எப்படி வருது, இவர் வாயாலே வருது. புரியுதுங்களா? ஏன் சொன்னார்ல, உங்கள் நியாய தீர்ப்பு நாளில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வார்த்தையை கொடுத்து எச்சரிக்கையாக இருக்கணும். உன் வாயால் என்ன பண்ணுவ, குற்றவாளி என்று தீர்க்கப்படுவ, உன் வார்த்தையினாலேயே நீதிமான் என்று தீர்க்கப்படுவேன், இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தர் யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோமோ, இந்த நாக்கை வச்சு, இந்த வாயை வச்சு நம்ம யாரை அடிக்கிறோமோ, அதே தான் நம்மளுக்கும் வருதான். இப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் வந்து உட்காருவார், அவர் அமைதியாக தான் உட்காருவார். எப்பா என்னப்பா வந்துக்கிற அப்படின்னு அப்படின்னு வட்டமாக வரும். எல்லாருக்கும் நினப்பு, என்ன நான் பண்ணேன், என்ன நான் செஞ்சேன், இதெல்லாம் ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ணேன். அவர் சொல்ல மாட்டார் நீ இதெல்லாம் பண்ணேன்னு, உனக்கு தெரியும். அதை வச்சு என்ன பண்ணுவேன், எனக்கு இதே தெரியுது நான் பண்ணிட்டேன். சரிப்பா நீ எங்கே போகணுன்னு விரும்புகிற? ஆமாம் நான் நரகத்துக்கு தான் போனேன், வேற எங்கே போனோம், போய்க்கப்பான்னுவார். அவ்வளோதான். யாரையும் வந்து இட்டு போன அப்படின்ற மாதிரி கூட இல்லை. அதாவது வருவாங்க, தேவ தூதர்கள் வந்து அனுப்புவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல நரகத்துக்கு போகிறதுக்கு. நீதிமான்களாக எழுந்திருக்கிறவங்க தேவனோட சேருவாங்க, பாவிகளாக வருவாங்க தூரம் போவாங்க. எப்படின்னா அவங்களுடைய பாவங்களே அவங்கள நியாயம் தீர்க்கும். இங்கே போல பாருங்க, யூ தேவனுடைய ஞானத்தை பார்த்தா நீங்கள் நம்ம நினச்சின்னு இந்தமாரின்னு இல்லை. அவர் அப்படியே உட்காருவார், எல்லாருமே அப்படியே அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறான், தேவனுடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம் பா அப்படின்றான், வாயை பொழக்கிறான். ஏன்னா முன்னாடி நிற்க முடியாது. அவருடைய ஞானத்துக்கு முன்னாடி, அவர் அறிவுக்கு முன்னாடி, அவருடைய மகிமைக்கு முன்னாடி. பக்தி உறவு, பக்தி ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அது பக்தி எங்கேருந்து வந்ததுன்னா, அது பக்தின்ற வார்த்தைக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தொழில், கிறிஸ்தவர்களாகி நம்மளுக்கு. அது பழைய ஏற்பாட்டில் வந்து அந்த தேவாலயம் இருந்தது. தேவாலயம் வந்து ஒரு மகிமை பொருந்திய ஒரு இடம், தேவன் அங்கே வாசம் பண்ணுறாரு. அங்கே வாசம் பண்ணுறதுனால அந்த வார்த்தை அடிக்கடிக்கு பயன்படுத்தப்பட்டது. பக்தி உள்ளவனத்தை அப்படின்னு சொல்லிட்டு வருதில்ல. அதனால் நம்ம இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் உறவு தான் ஃபஸ்ட்டு, உறவு தான் முக்கியம். அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
பக்தி வெளியே இருக்கிற ஆட்கள் பயன்படுத்தட்டும். நான் ரொம்ப பயபக்தியான ஆளு, அது ஒரு தடவை தான். ஆனால் உறவு தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அந்த கிரயத்துக்கு அதனுடைய உள் நோக்கமே அந்த தேவனுடைய சிலுவை பாடுக்கு பின்னாடி என்ன ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, சமையல் செய்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் எதை வச்சு எடுக்கிறீங்க? ஒரு காரியத்தை வச்சு தானே எடுக்கிறீங்க. வேலைக்கு போய் வேலை செய்கிறீங்க, எதுக்காக? சம்பளம். சமையல் பண்ணுறீங்க, பசி, எல்லாமே ஒரு உள்நோக்கம் இருக்குது. வேலை செய்கிறதுனால காசு வருது, உள்நோக்கம். சமையல் செய்கிறீங்க, உள்நோக்கம் இருக்குது, பசி. அதே போல தான் சிலுவை அப்படின்னும் போது எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தான் முக்கியம். உள்நோக்கம் இதுதான். என் பிள்ளைங்க என்னோட உறவாடணும், ஜெபிக்கணும், என்னோட ஐக்கியப்படணும், என்கிட்ட கிட்ட சேரணும், இன்னும் என்கிட்ட நெருங்கணும், நான் அவங்கக்கிட்ட இன்னும் நெருங்கணும். இதுதான். ஆதாம சிருஷ்டித்து தேவன் விட்டாரா? போ நீ பண்படுத்தி காத்துக்கொண்டு எப்படியாவது போ, தண்ணி தெளிச்சு விட்டாரா? பகலின் குளிர்ச்சியான வேலை சில்லுன்னு வராது. சில்லுன்னு இருக்கிற இடத்துல வராரு, வந்து ஆதாமோடு பேசுறாரு. எவ்வளோ நாள் பேசுறாரு எனக்கு தெரியல. அதனால தான் எங்கள் வீட்டில் ஏசி எல்லாம் போட்டு நேற்று முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன், நானே கேஸ் எல்லாம் ஏற்றி ஏசி வேலைலாம் கொஞ்சம் பண்ணுவேன். நானே கேஸ் எல்லாம் ஏற்றி நல்லா சில்லுன்னு அடிக்குது. நல்லா நாங்கள் பார்த்து நல்லா தூங்குறோம். சில்லுன்னு. நான் ரொம்ப சொகுசை விரும்புவேன். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்கள் வீட்டிலலாம் வந்தால் நான் கொஞ்சம் நான் எதிர்பார்ப்பேன். சோபா கப்பெல்லாம் போட்டு வைங்க. எனக்காகவே வாங்கி வைங்க, வந்து உக்காந்து. என் மேலே அவ்வளோ மதிப்பு மரியாதையாக வச்சுக்கிறீங்க. பிளாஸ்டிக் சேர் போதும் பாஸ்டர் உங்களுக்கு. சும்மா சொன்னேன் பாருங்க. ஆண்டவர் என்ன மாதிரியான ஒரு கிளைமேட்டான ஒரு இடத்துல வராரு. பேசணும்னா ஒரு அமைதி தேவை. சும்மா கச்சா மூச்சான்னு இருந்தா இதோ பண்ணுதுக்குதுங்க இப்போ ரெண்டுமே. சும்மா இருக்குதுங்களா? கச்சா மூச்சான்னு பேசிக்கின்னு இது பண்ணி அப்படி இல்லை. பேசும்போது ஆண்டவர் பேசும்போது ஒரு நிதர்த்தம், அப்படியே அமைதி, ஒரு சாந்தம், அப்படியே ஒரு இது அந்த இடத்துல வந்து பேசல. உங்களோட உறவு கொள்ளும்படியாகத்தான் அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்கேன். அன்பு இதெல்லாம் பண்ணுச்சு. அன்பு என்ன பண்ணார்? ஒன்று, எல்லாத்தையும் நான் கலாய்க்கிறேன்னு தெரியாமல் கூட தலையாட்டினுக்கிறான் பாரு. சொன்னதே புரியல. இன்னமும் புரியல பாருங்க. ஆண்டவருடைய அன்பு பண்ணிச்சு. உங்க அப்பா உன்னை பண்ணாரு அன்பன் அப்படின்னு இப்ப புரிஞ்சிச்சா? மறுபடியும் பாரு. அன்பு பண்ணுது. சொல்லுங்க, அன்பு பண்ணுச்சு என்ன? இப்ப எதுக்காக வந்திருக்கிறீங்க? இவ்வளோ இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் எதுக்காக தெரியுமா? இவ்வளோ எடுத்தன எதுக்காக தெரியுமா? ஆண்டவரோட உறவு. சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணமே அதுதான். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணமும் அதுதான். இங்கே வந்து நான் உட்காந்துக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அவரை துதிக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அவரோட உறவு. காணிக்க பாட்டு பாடும்போது உஷாராக இருக்கிற. அதில் தான் ரெண்டு பேர் தான். Worship God, praise you, Jesus. Hallelujah, hallelujah. அது ஏன் கட்சி கூட பூமுஞ்ச தொடுகிற
ஓகே, praise you Jesus. உங்களை தேவன் அவ்வளவா நேசிக்கிறார், அவ்வளவா அன்பு செலுத்துகிறார். உங்கள் காணிக்கை வந்து சில காரியங்களை, இந்த காணிக்கை பற்றியும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்கள் காணிக்கை தேவனை நீங்கள் கனப்படுத்துறதுக்கான அடையாளம். ஆமென். ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுனா இவ்வளோ பெரிய மாலை, அவர் கழுத்துக்கு அது தாங்காது, இப்படி தொங்கி உயிர்ந்துறாரு போல இருக்குது. அவ்வளோ பெரிய மாலை எடுத்துன்னு வந்து போடுறாங்க. அதை வேற ஒருத்தர் பிடிச்சிக்கிறாங்க, ஏன்னா கனப்படுத்துகிறாங்களாம், பெருசாக காட்டுறாங்க. நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துறத உங்கள் காணிக்கை மூலமாக காட்டுறீங்க. சரி, உங்களுக்கு வந்து கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன், ஆனால் சர்ச்சு ஒரு மாதிரிக்குது, பாஸ்டர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, சரியா எங்கள் மேலே கேர் பண்ண மாட்டுறாரு. இந்த காணிக்கை கூத்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் போடுறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. ஆமென். நீங்கள் காணிக்கை கையில் எடுக்கும் போது அது எதை காட்டுதுன்னா, பாருங்கள், நானும் என் ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தோம். தசம பாகம் காணிக்கைலாம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் மனுஷனை கூட இப்போ நம்பலை, பணத்தை தான் நம்புகிறான். அவன் வந்து என்னத்தை தான் பேசினாலும் பணங்குதா, பணத்தை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க, ஆளை எடை போடுறான், பணத்தை பார்த்து தான் மரியாதையும் கொடுக்குறான். அந்த பணத்தை தான் எடுத்துன்னு வந்து கர்த்தருக்கு நம்ம போடுறோம். ஆமே, அது எதை காட்டுதுன்னா, இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது. ஆமே, எனக்கு நீங்கள் தான் முக்கியம். இந்த உலகம் முக்கியப்படுத்துகிற அதை நம்ம முக்கியம் இல்லைன்னு என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்படுத்து. பணம்னா பணமே என்ன பண்ணும், வாயை பொழந்துக்கணும். அந்தமாரி உலகத்தில் அந்த பணத்தை வச்சு நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும். ஆமே, உங்கள் கணத்தை கொஞ்சம் காட்டுங்க, கையை தூக்கி. வெக்கமாக இருக்குதா? இல்லையே, நான் அந்த அளவுக்கு நான் கனப்படுத்தலையா? ப்ரிப்பராக வாங்க. தூக்க முடியாத அளவுக்கு குற்ற உணர்வு இருக்குதுன்னா சரியாக கனப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆமே, நல்லா கனப்படுத்துங்க கர்த்தரை. கொடுக்கும் போது நீங்கள் பணத்தை கொடுக்கல, உங்களை கொடுக்குறீங்க. ஆமே, நான் என் உழைப்பை, என் ஜீவனை, என் வேர்வையை, என்னுடைய நேரத்தை, என் கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க, பண்ணுது. ஆமே, அதை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பார்ப்பாங்க? விலையே நீங்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் அதை விலையேற பெற்றதாக பார்க்குறேன். ஆமே, என் குழந்தை எனக்கு ஊட்டுவான், கொஞ்சமாக ஊட்டுவான். அப்பா வாய்க்கு ஏற்ற மாதிரி நீ ஊட்டலையாடான்னு நான் அவன் மேலே கோபமாக பட முடியும்? இல்லை, அது குட்டி கை, அது தோண்டு வரல, அது எவ்வளோ அழுதாத்துன்னு அந்த வாயில் வைக்க முடியும். அதே போல தான் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்குறார். ஆமே, உங்கள் காணிக்கை, கையில் இருக்கிற காணிக்கை. அதனால தான் சூப்பராக சொல்லிட்டார், அந்த விதவை 2 காசு எடுத்துன்னு வந்து போட்டான். அதை பார்த்து சொல்கிறார், எல்லாம் பரிமூர்ணத்தை எடுத்துன்னு வந்து போட்டானுங்க, இவ தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டா, அவங்க போட்டதை விட இவ போட்டது அதிகம். ஆமே, நீங்கள் அப்படி போடும் போது இந்த சர்ச்சை ஆசீர்வதிக்கப்படும். ஆமே, இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கமல் பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமே, அதோடு சேர்ந்து இந்த சாட்சின்னா யார்? நீங்கள் போடுற காணிக்கை மூலயமா உங்களோட சேர்ந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, இங்கே வருகிற எல்லா விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமே, அதனால் அடுத்த தடவை வரும்போது இந்த காணிக்கை விட்டுருங்க. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பராக வாங்க. தசம பாகத்தையும் காணிக்கையும் சும்மா நச்சுன்னு எடுத்துன்னு வாங்க. ஹலோ, வாரேன் சொல்லுங்கள், நச்சுன்னு எடுத்துன்னு வருவேன் சொல்லுங்கள், நல்லா நச்சுன்னு சொல்லுங்கள், நச்சுன்னு எடுத்துன்னு வருவேன். ஏன்னா என் கர்த்தரை, என் தகப்பனை, எங்கள் அப்பாவை நான் கனம் பண்ணுறேன்.
ஆமென். ஒரு அடையாளம் இது. ஆமென். ஓ ஸ்தோத்திரம். இப்படி நீங்க கனம் பண்ணும் போது, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் உங்க வாழ்க்கையில பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். கர்த்தர் சந்திப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். பண தேவையை குறித்து மண்டை பிச்சுன்னு இருக்கலாம். ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு எந்த பண கஷ்டமும் இல்லை, என் வாழ்க்கையில பண கஷ்டமே இல்லை, எந்த தேவையும் இல்லாம நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வார்த்தை உங்க வாயில வரும். நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் போது, காணிக்கையில கனம் பண்ணும். ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காணிக்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காணிக்கையை கர்த்தாவே நீங்க பார்க்குறீங்க, எங்க உள்ளத்தை பார்க்குறீங்க, அதன் அடையாளத்தை காணிக்கையை பார்க்குறீங்க. ஜனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க கர்த்தாவே, உள்ளத்தை தொடுங்க. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, திறமையை வளர்த்து கொள்ள உதவி செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் மனுஷர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. பெரிய பெரிய ஆட்கள் மூலமா வருகிற வழி வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அவங்க வீட்டில் வேலை செய்கிற அந்த சோர்ஸ் ஆண்டவர் அதிகமாகட்டும், ஆதாரங்கள் அதிகமாகட்டும். எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை, அங்கதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. கர்த்தருடைய நாமம் அங்கதான் மகிமைப்பட போகுது. யாரும் இல்லையா, கர்த்தர் அங்க தெரியறதுக்கு தெளிவா தெரியும். கர்த்தர் தான் அங்க பண்றாரு அப்படின்றது தெளிவா தெரியும். கர்த்தர் தான் அந்த வேலையை செய்யறாருன்னு தெளிவா தெரியும். எனக்கு யாருமே இல்லை, எந்த உதவியும் இல்லை, எனக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தா அப்போ வந்து சொல்லுவீங்க, என் கர்த்தர் தான் இதை செஞ்சாரு அப்படின்னு. அதுதான் உங்களுக்கு அடையாளமே. ஓ கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த காணிக்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை பல மடங்கு ஆண்டவர் திருப்பி தாங்க இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை ஆசீர்வதிங்க. இவங்க உறவுக்குள்ளாக போக உதவி செய்யுங்க. உங்களுடைய உறவுக்குள்ளாக போக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கையை நம்ம எடுத்துக்கொண்டு வரும்போது, பாடலை பாடும் போது கொடுங்க. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரிடம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.